பூங்கொடிய கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன். கழுத்துல தாலிய வேற காணல. உங்க பொண்ணை எப்படி கூட்டிட்டு போனோம் அப்படியே திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க புருஷன் அன்னைக்கு சவால் விட்டார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க இந்த சவால்ல நான் தான் ஜெயிச்சேன்னு. என்னப்பா பேசுற? அன்னைக்கு நீதான் என் அண்ணன் தான் பூங்கொடிய கல்யாணம் பண்ண சொன்னாருன்னு சொன்ன. அன்னைக்கு நான் அப்படி சொன்னதுனாலதான் நீங்க என்ன பூங்கொடிய கூட்டிட்டு போக விட்டீங்க. இல்லைன்னா விட்டுருப்பீங்களா? உங்க புருஷனை அவமானப்படுத்துறதுக்காக தான் நான் பூங்கொடிய தூக்கிட்டு போனேன். இப்படி ஒரு யோசனையோட தான் நீ என் பொண்ணை தூக்கிட்டு போனேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன்டா. என் அண்ணன் மகனாச்சே, நான் வளர்த்த பிள்ளையாச்சே தான் உன்னை சும்மா விடுறேன். இல்லனா நடக்கிறதே வேற. மாப்பிள்ள இது செஞ்சது அவனுங்க தான், அவங்கள சும்மா விடக்கூடாது. அண்ணன் சொன்ன உடனே அழகர் கேட்டுருவானா? இவ்வளவு வருஷமா உன்னை விரும்பிட்டு எப்படி அந்த பூங்குடி காலத்துல அவன் தாலி கட்டுவான்? நீ அழாதமா, தைரியமா இரு. என்னப்பா இது, நீ மட்டும் தான் வந்திருக்க? பூங்குடி எங்க? நீ அவ கழுத்துல தாலி கட்டினியா இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதா இல்லையா? என்னப்பா நீங்க பேசுறீங்க? நான் எப்படிப்பா அவ கழுத்துல தாலி கட்ட முடியும்? அந்த மஞ்சமலைய பழி வாங்குறதுக்கு தான்ப்பா நான் அப்படி பண்ணேன். அவங்களால நம்ம அம்மாக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் தொடச்சிட்டேன்பா. எவ்வளவு தைரியம் தான் இது? தைரியமா நீ என்கிட்ட வந்து சொல்லுவ? இப்படி ஒரு வேலையை பண்றதுக்கு எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு? உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன தூக்கிட்டு போனது அந்த அழகர் தான்ப்பா. அந்த அழகரால அதான் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? அவன் கண் முன்னாடியே நம்ம இன்னைக்கு சாயங்காலமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்பதான் நம்ம ஜெயிச்சுதான் இருக்கும். என்னால இப்போ கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாதுப்பா. நான் இப்பவே அந்த மாயாண்டி வீட்டுக்கு போய்